வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இப்போ ஓலன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஓலனுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு தட்டைப்பயிர் அரை வேக்காடை வேக வச்சது 3/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். பூசணிக்காயும் அதே அளவு 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு, பச்சை மிளகா, கருகாப்பிலை, சீரகம் அது தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா மாற்றிக்கோங்க. உப்பும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 1 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஓலன் பண்ணுறதுக்கு தேங்காய் பால் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு தேங்காவை ஃபர்ஸ்ட் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது போட்டு அரைக்கிறத 2ஆம் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. 2ஆம் பால் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், ஃபர்ஸ்ட் பால் திக்காக இருக்கும். எடுத்துட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. பாருங்க, இப்போ தட்டைப்பயிர் நான் அரை வேக்காடை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் இப்படியே குக்கரில் போட்டு தட்டைப்பயிரும் பூசணிக்காவும் ஒன்றா போட்டு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது நான் கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்படி வெந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. குக்கரில் போட்டிங்கன்னா நான் இப்போ எல்லாமே வேக வச்சு வச்சுட்டேன். இப்போ பூசணிக்காய் அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ தேங்காய் பால் எடுத்ததை ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் பால் இது 2ஆவது பால் 1 கப் எடுத்துருக்கிறேன். இதை ஊற்றி வேக வச்சிடலாம். பால் ஊற்றியாச்சு. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கருகாப்பிலை போட்டுக்கோங்க. பாருங்க, இது கூட 2 சீரகம் போட்டு வேக வச்சிடலாம். இதை நீ மூடி வச்சு வேக வச்சிடலாம். பூசணிக்காய் வேகிட்டு காட்டுறேன். பூசணிக்காய் தேங்காய் பாலில் வெந்தால் நல்லா இருக்குங்கிறனால இப்படி பண்ணினேன். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே பூசணிக்காய், தட்டைப்பயிர் எல்லாம் போட்டு குக்கரில் 2-3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து கடைசியில் தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம ஓலன்ல பூசணிக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். தேங்காய் பால் ஊற்றி மூடி வச்சிருக்கோம் வேகருக்கு. வெந்திருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு வெந்திருக்குது. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி கரண்டியில் அமுத்தி பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும் உங்களுக்கு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இவ்வளவு உப்பு போடுறேன், கல் உப்பு, நீங்களும் போட்டுக்கோங்க. பாருங்க, உப்பு போட்டு இது நல்லா இந்த தேங்காய் பால் இருக்கிற கொஞ்சம் தேங்காய் பாலும் வத்துற அளவுக்கு விட்டுருங்க. வத்தட்டும். வத்தினதுக்கு அப்புறம் காட்டுறேன் நான். இப்ப நம்ம போட்ட உப்பும் கரைஞ்சிருச்சு. அந்த ஊத்தி வச்சிருந்த தேங்காய் பாலும் சுத்தமா வத்திருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் 1ஆம் பால் இதுல ஊத்தி கலக்கிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பால். இது ஊத்தியாச்சு. இது சும்மா ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். இதில் காரத்துக்கு இந்த பச்சை மிளகா தான். பச்சை மிளகா இப்படி கீரி போட்டுருக்கிறோம் பாருங்க. இப்ப நம்ம ஓலன் ரெடி ஆயிடுச்சு. இதுல கடைசியில ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மட்டும் பச்சை எண்ணெயை ஊத்தி ஆஃப் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ ஊத்திக்குங்க. நான் இப்ப 3 ஸ்பூன் ஊத்தி இருக்கிறேன் என்னோட அளவுக்கு. நீங்க உங்க அளவுகளுக்கு தகுந்த மாதிரி ஊத்திக்கோங்க. கூட இப்ப 2 கருகாப்பிலையும் பச்சை கருகாப்பிலை மேல போட்டுக்கலாம். பாருங்க, 2 கொத்து கருகாப்பிலை உருகி அப்படியே போட்டுருங்க. ஒரு கிள்ளி போட்டுருங்க. இப்ப நம்ம ஓலன் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். பாருங்க, இப்ப கேரளா ஸ்பெஷல் ஓலன் என்னோட ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.